தமிழ் கழுகு. ஒதுங்கி இருக்கிற அண்ணாமலை அதிரடி முடிவு எடுக்க போறாராம். அதுக்கு பிள்ளையார் சொல்லிதான் அமித்ஷா கூட்டத்தை புறக்கணிச்சதாம். பாஜகவோட மாநில நிர்வாகிகள் கூட்டம் டெல்லியில அமித்ஷா வீட்டுல நடந்துச்சு. இதுக்கு தமிழ்நாட்டு பாஜகவிலிருந்து 10 பேரை கூப்பிட்டிருந்தாரு அமித்ஷா. நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி, ஹெச் ராஜான்னு அண்ணாமலையை தவிர 9 பேர் கலந்துகிட்டாங்க. திருமண நிகழ்ச்சிகள் இருக்குன்னு கூட்டத்துல கலந்துக்காததுக்கு காரணம் சொல்லியிருக்காரு அண்ணாமலை. தேசிய தலைமைக்கு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தத்தான் கூட்டத்தை புறக்கணிச்சாருன்னு சொல்றாங்க. கடந்த வாரம் சென்னைக்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக மாநில நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தினாரு. தமிழ்நாட்டு அரசியலுக்கு தொடர்பில்லாத நிர்மலாவை ஆலோசனை கூட்டம் நடத்த சொன்ன தேசிய தலைமையோட முடிவிலையும் அண்ணாமலை அதிருப்தியா இருக்காராம். இன்னொரு பக்கம் கட்சியில தனக்கு தேசிய பொறுப்பு கொடுக்கப்படும்னு நம்பின அண்ணாமலைக்கு அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியாததும் வருத்தங்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் தினகரன் விலகலுக்கும் அண்ணாமலை காரணமா இருப்பாருன்னு தேசிய தலைமை யோசிக்குதான். காரணம், அதிமுக கூட்டணி இல்லாத நேரத்துல ஓபிஎஸும் தினகரனும் தான் அண்ணாமலைக்கு கை கொடுத்து 2024 தேர்தல்ல கூட நின்னாங்க. அண்ணாமலைக்கே பாஜக தலைமை கிட்ட செல்வாக்கு இல்லாதப்ப தங்களுக்கும் அந்த கூட்டணியில வாய்ப்பு கிடைக்காதுன்னு யோசிச்சுதான் ஓபிஎஸ் தினகரன் 2 பேருமே வெளியேறிட்டதாகவும் சொல்றாங்க. திமுகல யாருக்கு எம்எல்ஏ சீட்டுங்கிறத முதல் கட்டமா மாவட்ட வாரியா உளவுத்துறை மூலமா முடிவு செஞ்சுட்டு இருக்காங்களாம். ராணிப்பேட்டை மாவட்ட திமுக பொருளாளராக இருக்கிறவரு ஆற்காடு தொகுதியைச் சேர்ந்த ஏவி சாரதி. 5 வருஷத்துக்கு முன்னால அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். வந்த வேகத்திலேயே இவரோட சுறுசுறுப்பை பார்த்த கட்சி தலைமை முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அரக்கோணம் தொகுதியோட அனைத்து பட்டுவாடாக்களையும் இவர் தான் கவனிச்சுக்கிட்டாராம். ராணிப்பேட்டை, ஆற்காடுன்னு 2 தொகுதியிலையும் செல்வாக்கா இருக்காருன்னு உளவுத்துறை கட்சி தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். இப்ப ராணிப்பேட்டை தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கிற மாவட்ட அமைச்சர் காந்தி சாரதி கேட்ட அதே தொகுதிகளை தன்னோட மகனுக்காக தலைமை கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காராம். ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு மண்டல பொறுப்பாளரா இருக்கிற அமைச்சர் ஏவ வேலுகிட்டையும் சாரதியை பத்தின புகார்களை கொடுத்து தான் மகனுக்கான ரூட்டை கிளியர் செய்ய எல்லா வகையிலையும் சாரதிக்கு குடைச்சல் கொடுக்கிறதாவும் சொல்லப்படுது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை போலவே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் முதற்கட்டமா உளவுத்துறை மற்றும் ஆட்சி மேலிடத்துக்கு வேண்டப்பட்ட ஒரு விவிஐபியோட டீம் இணைஞ்சி ரிப்போர்ட்டுகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. போராட்ட மூட்ல இருக்கிற ஆசிரியர்களை சமாளிக்க டெட் தேர்வு விவகாரத்தை தமிழக அரசு தனக்கு சாதகமா துருப்புச்சீட்டு மாதிரி பயன்படுத்த போதாம். தமிழ்நாட்டுல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல சுமாரா 2.25 லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க. இவங்கள 1,76,000 பேர் டெட் தேர்வு எழுத வேண்டியிருக்கான். டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணாதான் சுமாரா 1.25 லட்சம் ஆசிரியர்கள் வேலையில நீடிக்கவும் பதவி உயர்வு பெறவும் முடியும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதனால ஆசிரியர்கள் பெரும் அதிர்ச்சியில இருக்காங்களாம். ஏற்கனவே தங்களோட சலுகைகளை பெற தமிழ்நாடு அரசோட போராட்டம், உண்ணாவிரதம்னு மோதல் போக்குல இருக்கிற ஆசிரியர்கள் சலுகைகளை பிறகு பாத்துக்கலாம், முதல்ல வேலையை காப்பாத்தணும்னு தமிழ்நாடு அரசு கிட்ட மென்மையான போக்க கடைபிடிக்கிறதா முடிவு செஞ்சிருக்காங்களாம். இத கச்சிதமா பிடிச்சுக்கிட்ட மாநில அரசு சிறப்பு டெட் தேர்வு நடத்த முடிவு செஞ்சிருக்கான். யாரோட வேலையும் பறிபோகாதுங்கிற உத்தரவாதத்தையும் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கான். கூடவே தேர்தல் வரைக்கும் போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு அரசுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாதுன்னு அன்பா வேண்டுகோள் விடுத்திருக்கான் பள்ளி கல்வித்துறை. அன்புமணி மேல நடவடிக்கையே எடுக்க மாட்டாரா ராமதாஸ்? எடுத்தா அன்புமணிக்கு தான் தேர்தல் அங்கீகாரம்ங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடும்னு நினைக்கிறாராம். போன வருஷம் டிசம்பர் மாசம் பாமக பொதுக்குழுவுல ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மேடையிலேயே கருத்து மோதல் வந்து 8 மாசமா அது தொடருது. 2 பேரும் பரஸ்பரம் நிர்வாகிகளை நீக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அன்புமணியையும் நீக்க ராமதாஸ் முடிவெடுத்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க குழுவெல்லாம் போட்டாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள விளக்கம் சொல்லணும்னு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்புனாரு. இப்ப செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் அதை நீட்டிச்சிருக்காரு. ஆனா எத்தனை நாள் ஆனாலும் அன்புமணியை ராமதாஸ் நீக்க மாட்டாருங்கிறாங்க.
அதே சமயம் அன்புமணியும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டாராம். காரணம், கட்சியோட பேரு, சின்னம், கொடி, தலைமை அலுவலகம்னு எல்லாமே அன்புமணி கிட்ட தான் இருக்கு. நிர்வாகிகளும் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. பாமகவோட 5 எம்எல்ஏக்கள்ல 3 பேர் அன்புமணி பக்கம் இருக்காங்க. இப்ப அன்புமணியை நீக்கினா தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் தான் கிட்ட இருக்குங்கிறத பகிரங்கமா அன்புமணி தரப்பு சொல்லும். தைலாபுரத்துக்கு எந்த அங்கீகாரமும் இல்லங்கிறது வெட்ட வெளிச்சமாகும். ஆனா இன்னும் அப்பாவுக்கு உரிய மரியாதை கொடுக்கறதுனால தான் கிட்ட தான் பாமக இருக்குன்னு எந்த கூட்டத்திலையும் வெளிப்படையா அன்புமணி சொல்லாம இருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.